அப்படி பார்க்கும் பொழுது திருமண அழைப்புகள் நம்ம எல்லாம் வீட்டுல குழந்தைகளுக்கு எல்லாம் திருமணம் பண்ணுவோம், நமது பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் பண்ணுவோம். அந்த திருமண பந்தத்திலே திருமண அழைப்புகள் மணமக்கள் பெயருக்கு முன்னாலே திருவளர் செல்வன் செல்வி என்று போடுவார்கள். திருவளர் செல்வன் செல்வி என்று போடுவார்கள். அது திருவளர் செல்வன் செல்வி என்றால் என்ன? அது அந்த குடும்பத்தின் மூத்த மகன் மகளின் திருமணமாகும். திருநிறை செல்வன் என்பது செல்வி என்றால் இளைய மகள், இளைய மகள் மகன் மகளின் திருமணமாகும். திருவளர் செல்வன் செல்வி என்னும் போது திருமண நிகழ்விற்கும் எங்களது மகன் மகள் மகளுக்கு இளைய சகோதரன் சகோதரி உள்ளனர். இது எங்கள் இல்லத்தின் முதல் திருமணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருமண பத்திரிகையில சொல்லக்கூடிய அதிசயங்கள் இதெல்லாம் பார்க்கணும். திருமண பத்திரிகை வீட்டுக்கு வந்ததுன்னா அதை எடுத்து பார்க்கணும். திருவளர் செல்வன் திருவளர் செல்வி அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். திருவளர்னா அடுத்த மகன் மகள் இருக்கிறார்கள், திருமணத்திற்கு இருக்கிறார்கள் அப்படின்னு குறிக்கும். திருநிறை செல்வன் திருநிறை செல்வன் செல்வி என்று பார்க்கும் பொழுது எங்கள் குடும்பத்திலே அடுத்ததாக பெண்ணோ பிள்ளையோ இல்லை என்று பொருள்படுவதற்கு தான் திருநிறை செல்வன் செல்வி என்று திருமண பத்திரிகையிலே போடுவார்கள். அதனால சிந்தனைக்கினிய வைகாசி மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகள் பலவாயினும் ஆண்டவன் பாதம் அருளை அருளும். இதன் மூலம் ஒரு ஞானமும் பரிபூர்ண சுதந்திரமும் அழியா பேரின்பமும் வாய்க்கும். ஆண்டுகள் 1000 ஆயினும் ஆண்டவன் அடிமலர் அருளை அருளும். எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் இறைவனை நினைப்பவர் கஷ்டத்தை கடந்தவராவார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்பர் ஏன் பராபரமே. எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க சுக்கில திசையுள் சுரணகத்தின் வாசலில் முத்துச்சரம் எட்டுள்ளே முராதார வரையிலே அச்சமற்ற செவ்வுள்ளே அரியன் அயனுமாய்